கரெக்டாக 10:40க்கு மணப்பாடு வந்திருக்கோம். மணப்பாடு கிராமம். ஊருக்குள்ளே போய் தான்டா போனோம். இது ஏதோ கடையாக இருக்கும் போல, அதுக்கு ஃபோன் நம்பராக இருக்கு. எல்லாருமே தூங்கிட்டாங்க போல. 10:40 தூங்காமல் நீ வரன்னு முடிச்சா இருப்பாங்க. நீ வந்திருக்கேன் தெரிஞ்செல்லாம் எந்திரிக்காமலே. ஊரை பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைமா? வாவ். அப்போ எதாவது வித்தியாசமாக அதான் பண்ணணுமே. வீட்டுக்குள்ளே வண்டி விட்டுறாது. அதுவும் ஒரு வித்தியாசமான முயற்சி தான். இங்கேயும் தங்கலாம். என் ரூம்லாம் இருக்குல்ல, நீர் பறவை ஷூட்டில் ஃபுல்லாகவே இங்கே தான் நடந்துச்சுண்ணே. இந்த ஊரில் இயற்கை இங்கே தான் நடந்துச்சு. இங்கே இயற்கை நடந்திருக்கு, நீர் பறவை நடந்திருக்கு, சிங்கம் 2, சிங்கம் 3, அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன படங்கள் எல்லாமே இங்கே ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தா ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா இங்கே எடுத்திருப்பாங்க ஷூட்டு. இப்படி கீழே போனால் பீச்சு. நம்ம மேலே போவோம். மேலே போய் அது ஒன்றுமே தெரியாதுண்ணே. அது இருட்டாக இருக்குது. மேலே போனால் தான் அந்த வியூ நல்லா இருக்கும் பார்க்க. மேலே விடுவாங்க. அதான் சர்ச் இருக்குல்ல. சர்ச் மட்டுமா? அதுக்கடுத்து கடல். இந்த 3 சைடு அப்படியே கிராஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி பைப் லைன் அது போதா லைட்டாக, அது ஃபுல்லாக அதான் ரோடு போட்டுட்ருக்காங்க. சொல்ல மாட்டாங்க. நான் வந்திருக்கேன் ஒரு வாட்டி, 11:30 வந்தேன். யாருமே இல்லை. இங்கே சர்ச் இருக்குண்ணே தங்குறதுக்கு பின்னாடி. டூரிஸ்ட் நினச்சிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கடல் எதிரா இது ஃபுல்லாகவே கடல் தானே. இருட்டு அதான் நைட்டு வந்தால் ஒன்றா தெரியும். பகலில் வந்திருந்தா நேராக சரியான வியூவாக இருக்கும். 3 சைடு இதுவாக சூப்பராக இருக்கும். அதுங்கிற இந்த சர்ச்சுக்கு இந்த சைடு வேறு லெவலில் இருக்கும். அது சர்ச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நான் டூரிஸ்ட்லாம் தங்கியிருக்காங்களா? லைட்டிங்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க போல். நானே இப்போ தான் பார்க்குறேன். என் வயசுலாம் எனக்கு ரெக்கார்டு முடிச்சு கேட்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க லைட்டிங்கு. நம்ம வரும்போது ஃபோட்டோ எடுப்போம். இதான் மணப்பாடு சர்ச்சு. இங்கே தான் கார்த்தினே, இங்கே தான் அந்த சிங்கம் 2ல் ஒளிஞ்சிருப்பா தெரியுமா? அன்சிகா ஒளிஞ்சிருக்க சீன்லாம் தான் அங்கே எடுத்தது. இந்த சர்ச்சு 3 சைடு கடல்னு. இது நடுவில் தீவு மாதிரி மேப்பில் எடுத்து காட்டேன் பாரு. பகலில் இருந்தீங்கன்னா பார்த்து மிரண்டுருவோம். இருக்கிற நம்ம ஒரு மலையில் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம இங்கே இங்கே சரியான வியூண்ணே. அலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். உங்கள் பகலில் வந்து ஆனால் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். நைட்டு அதனால் ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கே. இது ஃபுல்லாக இப்போ ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு சமப்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போனால் உள்ளே பாறையாக போட்டு நடந்து போகிற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்ச்சோட வியூ பாருங்க, எப்படியே தெரியும் லைட்டிங். இங்கே நைட்டுலாம் ஊருக்காரங்க இங்கே தூங்குறாங்க போல. இது தரமட்டத்துலேருந்து நல்லா ஹைட்டாக இருக்குல்ல ஏரியாவு, அதனால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ
இப்போ நம்ம அந்த ரோட்டில் இருந்து வந்தோம்னா அது சரியான ஹைட்டு பாரு. நம்ம இருக்கிறதே எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். வீட்டெலாம் பாரு சின்ன லைட்டாக தெரியுது. ஓகே, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம். மணி எத்தனை கரெக்டாக? 11 கால் ஆகுது. போயிட்டு படுக்க கரெக்டாக இருக்கும். பாய் பாய் மணப்பாடு. அப்படியே கன்னியாகுமரி போமா, சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துடுவோமா? காலையில் மட்டும் கொண்டு வந்து வேக்கே போகலான்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. இந்த எதிர்பார்க்கவே இல்லை இப்படி போனால். பயணத்தை முடிச்சுக்குவோமா? போகும்போது டீ சாப்பிட்டு போயிடும்.